வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திறப்பலாம். இலங்கையை அண்டிய வங்காள விரிகுடா கடற்பரப்பை பொறுத்தவரை ஜனவரி மாதங்களில் அந்த பிராந்தியத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகிக் கொள்வது அரிதான ஒரு விடயம். 1961 ஆண்டுக்கும் கடந்த ஆண்டுக்கும் இடையில் வந்த ஜனவரி மாதங்களில் ஆக மொத்தம் 20க்கு உட்பட்ட முறைகள் மட்டுமே இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகி கொண்டன. ஆனால் உலகின் பருவநிலை மாற்றம் இந்த நிலைமையை மாற்றி வருவதற்கு ஆதாரமாக இப்போது மீண்டும் அங்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. நேற்று வலுவடைந்த இந்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் தென்கிழக்கில் இருந்து கிழக்கு கடற்கரையை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது. இதனால் இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை இலங்கையில் வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு மீண்டும் கடுமையான மழை பொழிவும் கடும் காற்றுக்குரிய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்பதால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக ஸ்ரீலங்காவின் நீர்ப்பாசன திணைக்களம் புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. இதனால் அனர்த்த முகாமைத்துவ துறை உட்பட்ட துறைசார் அதிகாரிகளுக்கு முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் தித்வா சூறாவளி காலத்தில் இந்த முன்னெச்சரிக்கைகள் தவறவிடப்பட்டதால் இலங்கையருக்கு பெரும் இன்னல்களும் பெரும் உயிரிழப்புகளும் ஏற்பட்ட நிலையில் புதிய முன்னெச்சரிக்கைகளை புறந்தள்ளக்கூடாது என்ற ஒரு பிரக்ஞ நிலையும் தற்போது உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்தம் இந்த ஆண்டின் முதலாவது பெயரிடப்பட்ட சூறாவளியாக இன்னும் மாறவில்லை என்பது ஒரு ஆறுதலான விடயம். பொதுவாகவே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மணிக்கு 63 கிலோமீட்டர் வேகம் இல்லை என்றால் அதற்கு அதிக வேகத்தை எட்டினால் மட்டுமே அது பெயரிடப்பட்ட ஒரு சூறாவளியாக அல்லது புயலாக அடையாளப்படுத்தப்படுவது வழமை. அந்த வகையில் இந்த ஆண்டில் வங்காள விரிகுடா அல்லது அரேபிய கடலில் முதலாவதாக ஏற்படக்கூடிய சூறாவளிக்கு அர்னாப் என்ற பெயர் தயாராக இருக்கும் போதிலும் தற்போதைய காற்றழுத்த தாழ்வு நிலை மணிக்கு 63 கிலோமீட்டரை கடக்கும் என இதுவரை எதிர்பார்க்கப்படாததால் இன்னும் அர்னாப் என்ற பெயருக்கு நேரம் வரவில்லை என்பது ஆறுதலான ஒரு விடயம். ஆனால் இது எந்த நேரமும் மாறக்கூடும் என்பதும் முன்னெச்சரிக்கக்கூடிய ஒரு விடயம். இன்று நாளை மறுதினம் ஆகிய நாட்களுக்கு வடக்கு கிழக்கில் கடும் மழை வீழ்ச்சி இருக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. கடந்த நவம்பர் தித்தா சூறாவளி கால மழையை விட வடக்கில் அதிக மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்வு கூறல் வந்துள்ளதால் மக்கள் இந்த விழிப்பு எச்சரிக்கையை கவனத்தில் எடுக்க வேண்டிய நிலை வருகின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இந்த நாட்களில் மொத்தமாக 650 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துக் கொள்கிறார். இது ஒரு பீதியூட்டுவதற்கான செய்தியோ அல்லது குறிப்போ இல்லை என்றாலும் பொதுவாகவே ஜனவரி மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அரிதாக உருவாகும் வங்காள விரிகுடா கூட இப்போது தனது நிலையை மாற்றிக்கொள்வதால் உலகின் பருவநிலை மாற்றம் வழங்கும் புதிய வளமையாகிய நியூ நார்மல் நிலைக்கு இலங்கையர்களும் இனிமேல் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை சவாலான ஒரு விடயமாக தெரிகிறது. இது எவ்வாறோ 2026 ஜனவரியில் காலநிலை உட்பட்ட பல சவால்களை இலங்கை சந்திக்கும் பின்னணியில் இதே ஜனவரியில் சில பச்சைக்குருதி படுகொலைகளை இதே தீவு கடந்த காலங்களில் சந்தித்திருந்தது. இதில் ராஜபக்ஷ ஆட்சி என்றும் சந்திரிகா ஆட்சி என்றும் வேறுபாடுகள் எதுவும் இல்லை. அந்த வகையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னரான ஜனவரி 5ஆம் தேதி அன்று 2000ஆம் ஆண்டில் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ணா வீதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட குமார் பொன்னம்பலத்தின் படுகொலை நினைவு கடந்தது. அவரது மரணத்துக்கு பின்னர் தமிழர் தாயகத்தால் அவர் மாமனிதர் பட்டம் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டார். ஆனால் அவரது படுகொலை 25 ஆண்டுகளை கடந்தும் அது தனக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த படுகொலையில் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை ஈடுபட்டமை குறித்து அப்போது அரசு தலைவராக இருந்த சந்திரிகாவுக்கு முழுமையான விவரங்களும் தெரியும் என அன்றைய நாட்களில் முக்கிய ஆங்கில பத்திரிகையாக இருந்த சண்டே லீடரின் ஆசிரியர் லசந்த விக்ரமதிங்கவும் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் விக்டர் ஐவன் நடத்திய ராவைய இதழும் தமது பரபரப்பான செய்திகளை வெளிப்படுத்தியிருந்தன.
ஆனால் இந்த வெளிப்படுத்தலை செய்த ஊடகர் லசந்த விக்ரமதுங்க சில வருடங்கள் கழித்து 2009 இதே ஜனவரி 8 அன்று கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஊழல்கள் குறித்த வெளிப்படுத்தல்களால் அவர் கொல்லப்பட்டதான குற்றச்சாட்டுக்கள் பகிரங்கமானவை. அதுவும் தான் கொல்லப்படுவேன் என்பதை அறிந்து லசந்த விக்ரமதுங்க எழுதிய மார்ட்டின் நிமோலரின் பிரபலமான மேற்கோள் கொண்டு அவரது ஆக்கம் அவர் கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின்னர் அவரது சண்டே லீடரில் வெளியிடப்பட்டது. ராஜபக்ஷ அதிகார மையத்தால் தான் எதிர்நோக்கும் ஆபத்துக்களை முழுமையாக அறிந்து லசந்த எழுதிய இந்த இறுதியாக்கம் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷ போன்ற ராஜபக்ஷ சகோதர முகங்களை இன்றும் கடுமையாக குற்றஞ்சாட்டிக் கொள்கின்றது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தாம் எதிர்க்கட்சியில் இருந்து ஆட்சியை பிடிக்க முனையும் போது ஊடக சுதந்திரம் பற்றி முழங்கிக் கொள்வார்கள். ஆனால் அதே அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்ததும் அவர்களுக்கு ஊடகங்கள் ஒவ்வாமையாகி விடுகின்றன. இது தற்போதைய அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சிக்கும் பொருந்திக் கொள்கின்றது. அனுரவின் அரசாங்கத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க எதிர்க்கட்சிகள் பிரதமர் பொறுப்பிலும் கல்வி அமைச்சர் பொறுப்பிலும் இருக்கும் ஹரணி அமரசூரியவை மையப்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு சென்றாலும் எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சி வெற்றியடையாது என்பதில் அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் அதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2க்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை பலம் இருப்பதால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்னுரிமை வகையில் நாடாளுமன்றத்தில் அனுமதிப்போம் என அனுர அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது. ஆயினும் எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சியை பலமிழக்க வைக்க அது மீண்டும் இருகோடுகள் தத்துவ பாணியில் சில கதைகளை கூறுகின்றது. அந்த வகையில் செவ்வந்தி கதைகளும் ஈஸ்டர் குண்டு சாரா பிளஸ்டினிக் கதைகளும் இதற்காக முன்னகர்த்தப்படுகின்றன. அந்த வகையில் செவ்வந்தியை அவரது முக பரிசோதனைக்காக தடயவியல் ஆய்வாளரிடம் அனுப்ப வேண்டும் என கொழும்பு சிஐடியினர் புதிய கோரிக்கையை நீதிமன்றத்தில் விடுக்க செவ்வந்தி இன்னமும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமல் காவலில் இருப்பதால் அவர் மீது விசாரணை நடத்தப்படுவதால் நீதிமன்றத்தில் இன்னமும் முன்னிலைப்படுத்தப்படாத ஒரு சந்தேக நபர் குறித்து நீதிமன்றம் எவ்வாறு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க முடியும் என சிஐடியினரிடம் நீதிமன்றம் பதில் வினாவை தொடுத்து அந்த நடவடிக்கைக்கு தடை போட்டதாகவும் தெரிகின்றது. செவ்வந்தியை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய அவரது முகச்சாயல் கொண்ட தமிழிச்சியான தக்ஷி உட்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாலும் 90 நாள் தடுப்பு காவலில் விசாரணையில் உள்ள செவ்வந்தி இன்னமும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத நிலையில் நீதிமன்றம் செவ்வந்தி குறித்த சில விடயங்களை மீண்டும் சொல்லியுள்ளது. இந்த நிலையில் 2019 ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற மிக நாசகாரமான குண்டு தாக்குதல்களான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சாரா ஜஸ்மின் என அழைக்கப்படும் பிலஸ்தினி மகேந்திரன் இன்னமும் உயிருடன் உள்ளார் என்ற விடயம் தமக்கு தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று நாடாளுமன்றத்தில் பரபரப்பான ஒரு விடயத்தை கட்டவிழ்த்து விட்டார். சாரா ஜஸ்மின் தற்போது இந்தியாவில் வாழ்வதாக சில கதைகள் வந்து கொண்டாலும் அவர் இந்தியாவில் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் தற்போது இல்லை என குறிப்பிட்ட அனுர அரசாங்க தரப்பு தேவைப்பட்டால் அவரை கைது செய்ய அரசாங்கம் பிடியாணையை பிறப்பிக்கும் என்றும் அறிவித்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சதி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியில் இருந்தபோது முழங்கிய அனுர அரசாங்கம் ஆட்சியை பிடித்து 1.5 வருடங்கள் ஆகும் நிலையில் இன்னமும் இந்த ஈஸ்டர் சதிகாரர்கள் குறித்து முறையான அல்லது துல்லியமான வெளிப்படுத்தல்களை செய்யவில்லை. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாகவே கூறி காலத்தை இழுத்தடிக்கின்றது. சாரா ஜஸ்மின் ஆகிய பிலஸ்தினி மகேந்திரன் தமிழராக இருந்து முஸ்லீமாக மாறிய கதைகள் உள்ள நிலையில்தான் அவர் தொடர்பான புதிய பரபரப்புகள் தற்போது வெளிப்படுகின்றன. 2019 ஏப்ரலில் இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதல்களில் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்டியான் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலும் முக்கியமான ஒரு தாக்குதலாக அமைந்தது. அந்த தாக்குதலை நடத்திய தற்கொலை குண்டுதாரியான முகமது ஹசுதனின் மனைவியாக பிலஸ்தினி மகேந்திரனாக இருந்து பின்னர் மதம் மாறிய சாரா ஜஸ்மின் குறிப்பிடப்படுகின்றார். ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் கிழக்கில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பு ஒன்றில் சாரா ஜஸ்மின் பலியானதாக முன்னர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அதே சாரா ஜஸ்மின், அதாவது 2019 சாய்ந்தமருதுவில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட பிலஸ்தினி மகேந்திரன் உயிருடன் இருப்பதாக குறிப்பிடும் அனுர அரசாங்கம் சாய்ந்தமருதில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புக்கு பின்னர் அந்த இடத்தில் இடம்பெற்ற மரபணு சோதனைகளின் போது
அங்கு சாரா ஜஸ்மின் ஆகிய புலஸ்தினி மகேந்திரனின் தடயங்கள் இல்லை என இப்போது குறிப்பிடுகின்றது. இதனால் சாரா ஜஸ்மின் குறித்த பரபரப்புகளும் அவர் இந்தியாவில் உள்ளாரா இல்லையா என்ற இரட்டை வினாக்களுக்குரிய பரபரப்புகளும் கிளம்பியுள்ளன. இவ்வாறாக சாரா குறித்த பரபரப்புகள் கிளம்ப இலங்கையிலிருந்து இந்திய இராணுவத்துக்குரிய சில இலக்குகளுக்கு டீல்களை போட்டுவிட்டு அதன் தளபதி உபேந்திர திவேதி இன்று கொழும்பிலிருந்து டெல்லிக்கு கிளம்பிவிட்டார். கடந்த நவம்பரில் தித்வா சூறாவளிக்கு பின்னர் இந்தியாவின் இலங்கைக்குரிய பேரிடர் நிவாரண ஆபரேஷனான சாகர் பந்துவில் இந்திய இராணுவம் இலங்கையருக்கு நிவாரணங்களை வழங்கி கொண்டாலும் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கென அது தனியாக நிவாரணம் எதனையும் வழங்கவில்லையே என்ற மரணக்குறை ஸ்ரீலங்காவின் இராணுவத்துக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ தனது பயணத்தின் சந்தோஷமாக ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு மஹிந்திரா வாகன தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்புகளான 20 ஸ்கோபியோ ரக வாகனங்களையும் அதேபோல 2 ஆம்புலன்ஸ்களையும் அதாவது நோயாளர் காவு வண்டிகளையும் இராணுவ பயிற்சி சிமுலேட்டர்களையும் இந்திய படை தளபதி நேற்று ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு வழங்கியதை காண முடிந்தது. அதேபோல புத்தள பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா இராணுவத்தின் போர் கல்லூரிக்கு சென்ற இந்திய இராணுவ தளபதி அங்குள்ள நூலகத்தின் ஒரு பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்தோலங்கா விஸ்டம் கோனர் எனப்படும் ஞான மூலைக்கும் ஒரு இடத்தை எடுத்து அதனை திறந்து வைத்திருக்கின்றார். அதே போர் கல்லூரியில் இந்தோ ஸ்ரீலங்கா விளையாட்டு வளாகம் ஒன்றை அமைப்பதற்கும் ஒரு ஒப்பந்தத்தையும் இந்திய இராணுவ தளபதி போட்டிருக்கின்றார். ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பையே தமது முன்னணி கொள்கையாக வரிந்து கட்டிய அதே ஜேவிபியின் ஆட்சியில்தான் இப்போது இத்தனை மாற்றங்களும் உருவாகிக் கொள்கின்றன. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க படையினர் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிசிலியா புளோரஸ் ஆகியோரை பிடித்த நடவடிக்கையின் போது அவர்கள் இருவரும் காயமடைந்த விடயம் தற்போது பகிரங்கத்துக்கு வந்துள்ளது. மதுரோவுக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகவும் அவரது மனைவியான சிசிலியா புளோரஸ் தலையில் அடிக்கப்பட்டதாகவும் வெனிசுலா உள்துறை அமைச்சர் நேற்று உறுதிப்படுத்திய நிலையில் அது தொடர்பான சில நிழல் படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. மதுரோவின் மனைவி சிசிலியா புளோரன்ஸ் தலையில் அடிக்கப்பட்ட நிலையிலும் கண்கள் வீங்கிய நிலையிலும் இருக்கும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. தற்போது இருவரின் காயங்களும் குணமாகி வருவதாக குறிப்பிட்டுள்ள வெனிசுலா உள்துறை அமைச்சர் கடந்த 3ஆம் தேதி நடந்த அமெரிக்க தாக்குதலில் குறைந்தது 100 பேர் வெனிசுலாவில் கொல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அன்றைய தாக்குதல்களில் தமது குடிமக்களில் 32 பேர் பலியானதாக கியூபா ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் தற்போது 100 பேருக்கு மேல் வெனிசுலாவில் அமெரிக்க தாக்குதல்களால் கொல்லப்பட்ட விடயம் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெனிசுலாவின் தற்போதைய தலைமை அதாவது அரசு தலைவராக பொறுப்பேற்றுள்ள இடைக்கால தலைவர் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பதாக அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. இதனை நேற்று அறிவித்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து பணியாற்றுவதே ஒரே வழி என்பதை வெனிசுலாவின் புதிய தலைமை புரிந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கரீபிய கடலில் அமெரிக்காவால் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் அண்மையில் கைப்பற்றப்பட்ட நடவடிக்கையிலும் வெனிசுலா அமெரிக்காவுக்கு ஒத்துழைத்ததாக அவர் கூறியுள்ளார். ஆக மொத்தம் ரஷ்ய கொடிதாங்கிய இந்த கப்பல்களில் ஒன்று கைப்பற்றப்படுவதை தடுக்க ரஷ்யா நீர்மூழ்கி கலங்களையும் படைய கலங்களையும் தயார்படுத்துவதாகவும் சிலவற்றை அனுப்பியதாகவும் குறிப்பிடப்பட்டாலும் ரஷ்ய கப்பல் உட்பட 2 எண்ணெய் தாங்கிகளை அமெரிக்கா தற்போது பறிமுதல் செய்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையால் ரஷ்யா மற்றும் சீனாவுடனான பதற்றங்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலைகள் இருந்த போதிலும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் தாங்கிகளை பறிமுதல் செய்வதில் டொனால்ட் ட்ரம்ப் யாருக்கும் பயப்படவில்லை என வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்கா முடியுமானால் தன்னை கைது செய்ய பார்க்கட்டும் என முதலில் சூளுரைத்த கொலம்பிய அரசு தலைவர் குஸ்டாவோ பெட்ரோ நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். ட்ரம்பின் 2ஆம் தவணை காலத்தில் அவருடன் கொலம்பிய அரசு தலைவர் பேசியது இதுவே முதல் முறையாகும். இந்த பேச்சு 1 மணி நேரம் நீடித்ததாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவுடன் நேரடியான தொடர்புகளை பேண இப்போது குஸ்டாவோ ஒப்புக்கொண்டுள்ளார். சனிக்கிழமை வெனிசுலா அரசு தலைவர் பிடிக்கப்பட்ட பின்னர் பெட்ரோவும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்பதால் அவரும் தூக்கப்படலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் முடியுமானால் தன்னை அமெரிக்காவால் பிடிக்க முடியுமா என பெட்ரோவும் பதிலடியாக சவால் விடுத்து கொண்டார். எனினும் அதே பெட்ரோ நேற்று ட்ரம்புக்கு அழைப்பு எடுத்து பேசிய நிலையில் தன்னுடன் பேச்சுக்களை நடத்தி அவரை பாராட்டுவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். எதிர்வரும் மாதங்களில் கொலம்பிய அரசு தலைவரை வெள்ளை மாளிகைக்கு வருமாறு தான் அழைத்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆக மொத்தம் கடந்த 3ஆம் தேதிக்கு பின்னர் வெனிசுலாவின் இடைக்கால அரசு தலைவராக பொறுப்பேற்ற டெல்சி ரோட்ரிக்ஸும் சரி
இல்லையென்றால் கொலம்பிய அரசு தலைவரும் சரி அமெரிக்காவுடன் இப்போது ஒரு சமரசத்தை தேட முனைவது அவர்களின் நகர்வுகள் மற்றும் அறிக்கையிடல்களில் புரியப்படுகின்றது. அந்த வகையில் வெனிசுலாவின் இடைக்கால அரசு தலைவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அமெரிக்காவுடன் உறவுகளை தொடர தயாராக இருப்பதாக கூறுவதும், முடியுமானால் அமெரிக்கா தன்னை கைது செய்து பார்க்கட்டும் என ஆரம்பத்தில் சூளுரைத்த கொலம்பிய அரசு தலைவர் நேற்று ட்ரம்புக்கு அழைப்படுத்தி சமரசம் பேசியதும், ட்ரம்ப் உருவாக்கும் அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு யுக்திக்கு தென் அமெரிக்க நாடுகள் படிப்படியாக பணிவதை இப்போதைய செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகம் ஐநா அமைப்புகள் மற்றும் உலகளாவிய அமைப்புகளில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்ற வைக்கும் நகர்வுகளில் தீவிரப்பட்டுள்ளது. குறிப்பாக பருவநிலை மாற்ற பேச்சுவார்த்தைகளிலிருந்து அமெரிக்கா விலகுவது பருவநிலை நடவடிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு புதிய பின்னடைவாக மாறக்கூடும். அமெரிக்கா விலகிக் கொள்ளும் இந்த பட்டியலில் 31 ஐநா அமைப்புகள் உட்பட பல்வேறு அமைப்புகள் அடங்கியுள்ளன. இறுதியாக ஐரோப்பிய காலநிலை சீர்கேடுகளின் புதிய அத்தியாயமாக இன்று மாலை முதல் கோரட்டி புயல் ஆங்கில கால்வாயை கடைப்பதால் பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கோரட்டி புயல் சைக்ளோஜெனிசிஸ் எனப்படும் வெடிக்கும் வானிலை குண்டு என பிரான்சால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு காற்று வீசக்கூடும் என்பதால் பாரிஸ் நகர் உள்ள இல்து பிரான்ஸ் உட்பட வடமேற்கு பிரான்சில் உள்ள 29 பிராந்தியங்களுக்கு மாலை 4 மணி முதல் படிப்படியான எச்சரிக்கைகள் செம்மஞ்சள் மற்றும் சிவப்பு நிலைகளில் விடுக்கப்படுகின்றன. பிரித்தானியாவிலும் கோரட்டி புயல் நகரும்போது கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பலமான காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் இங்கிலாந்தின் பல பகுதிகளுக்கு மஞ்சள் வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பனிப்பொழிவு நிலைமைகள் காரணமாக ஐரோப்பா முழுவதும் பரவலான பயண குழப்பங்கள் நீட்சியடைகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் பாரிஸ் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையங்களில் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த வாரம் பிரான்சில் ஏற்பட்ட இந்த காலநிலை சீர்கேடுகளால் 5 பேர் பலியானதும் ஐரோப்பிய ரீதியில் 10 பேருக்கு மேல் பலியானதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.